கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாதமான நல்ல கால வேளைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த 2026 ஆண்டினுடைய 7 மாதங்களை கடந்திருக்கிறோம். கிருபையாய் கர்த்தர் நம்ம கூட இருந்து நடத்துகிறார். இந்த புதிய மாதத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளையும் நம்முடைய குடும்பங்களையும் திருச்சபைகளையும் ஊழியர்களையும் அவர் ஆசீர்வாதமாய் நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில் இந்த மாதம் முழுவதும் நாம் உற்சாகத்தோடு ஜெபிப்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பதற்கு இந்த கால வேளை கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அக்கினி மதிலாக இருப்பேன். பாருங்க, இந்த உலகத்தில் நிறைய மதில்கள் இருக்கிறது. கல்லால் கட்டப்பட்ட மதில்கள், மணலால் கட்டப்பட்ட மதில்கள், உலோகங்களால் கட்டப்பட்ட, இரும்பால் கட்டப்பட்ட மதில்கள், காம்பவுண்ட் சுவர்கள் எவ்வளவு இருந்தாலும் அவைகளை காட்டிலும் மிக வலிமையான ஒரு பாதுகாப்பை இந்த காலவேளை கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். நான் உங்களுக்கு அக்கினி மதிலாக இருக்க போகிறேன். சாதாரண மதிலாக அல்ல, சாதாரண மதிலாக நான் உங்களுக்கு இருப்பதில்லை. இந்த மாதம் எவரும் எதுவும் கடக்க முடியாத, கடந்து உங்களை தொட முடியாத ஒரு அற்புதமான மதிலாக ஆண்டவர் இந்த பூமியிலே அநேகருக்கு மதிலாக இருந்தார், வேலியாக இருந்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடியும். குறிப்பாய் யோபுவுக்கு சுற்றிலும் அவர் வேலி அடைத்து பாதுகாத்திருந்தார் என்று பார்க்கிறோம். சத்துரு பிசாசு உள்ளே வர முடியாத அளவிலே அவன் பாதுகாக்கப்பட்டதை பார்க்கிறோம். இந்த மதில் ஒரு பெரிய நம்பிக்கை. பெரிய காற்று வருகிறது, பெரிய மழை அடிக்கிறது, பெரிய புயல் அடிக்கிறது, எதிர்பாராத சூழ்நிலைமைகள் வருகிறது. இந்த மதில் அவைகளை நமக்கு முன்பதாக தடை செய்து நாம் சுகமாய் வாழ்வதற்கு, சந்தோஷமாய் வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு, நிம்மதியோடு வாழ்வதற்கு இந்த மதில், இந்த காம்பவுண்ட் சுவர் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். சீரிய ராஜா எலிசாவை பிடிப்பதற்கு, எலிசாவை தாக்குவதற்கு தன்னுடைய படை வீரர்களை, குதிரைகளை, ரதங்களை, இன்னும் சொல்லப்போனால் பலத்த சேனையை எலிசாவுக்கு விரோதமாய் எழும்புவதற்கு அனுப்பின பொழுது, எலிசாவை சுற்றிலும், எலிசாவின் கூடாரத்தை சுற்றிலும் இந்த சீரிய நாட்டு படை வந்து நின்று அவர்களை பயமுறுத்திய பொழுது, எலிசாவின் வேலைக்காரன் பயந்து, ஐயா, நம்மளை சுற்றிலும் இப்படி ரதங்களும் குதிரைகளும் பலத்த படைகளும் வந்து நிற்கிறதே, நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்ன பொழுது எலிசா ஒரு ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, இந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுவதாக, நீர் எனக்கு எவ்வளவு பாதுகாப்பானவர் என்பதை அவன் கண்கள் பார்க்கட்டும் என்று ஜெபித்த பொழுது அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. பாருங்க, திறக்கப்பட்ட போதுதான் தெரிந்தது, எலிசாவை சுற்றிலும், அந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகள், அக்கினிமயமான ரதங்கள் அங்கே இருப்பதை அந்த மனிதனுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது, ஆமென், அவர்களுடைய பாதுகாப்பை காட்டிலும், அவர்கள் வசம் இருந்த அவர்களுடைய நம்பிக்கையை காட்டிலும் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பாதுகாப்பு இன்னும் மேன்மையாக இருக்கிறது. காரணம் என்ன? நான் அதற்கு அக்கினி மதிலாக இருக்கிறேன். ஹல்லேலூயா! இந்த பகல் வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு அக்கினி மதிலாக இருக்கிறார். சிறிய நாட்டு மனுஷர்கள் வந்தார்கள், குதிரைகள் வந்தது, ரதம் வந்தது, பலத்த சேனை வந்தது, உண்மைதான். ஆனால் தேவ மனிதர்களுக்கான பாதுகாப்பு என்ன தெரியுமா? ஆண்டவரே சொல்லுகிறார், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு அக்கினி மதிலாக இருப்பார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், என் வார்த்தை அக்கினி மதில் போல் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் உங்கள் மேல் இருக்கிறதா? அப்படி என்று சொன்னால் நீங்கள் பலத்த பாதுகாப்புக்குள் இருக்கிறீர்கள்.
ஆண்டவர் சொல்லியிருப்பார், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்படி என்றால் அது மிக உயர்ந்த உன்னதமான ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு அக்கினி மதில். பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறாரா? அது உங்களுக்கு அக்கினி மதிலாக இருக்கிறது. திகையாதே என்று சொல்லியிருக்கிறாரா? கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். ஆமென். அப்படிலாம் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. யோசுவாவை பார்த்து சொன்னாரே, பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அப்படின்னா அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறார். அவருடைய பாதுகாப்பு அக்கினி மதில் போன்ற பாதுகாப்பு. ஈ எறும்பு கூட உங்ககிட்ட அண்ட முடியாது, மனிதர்கள் அண்ட முடியாது, மிருகங்கள் அண்ட முடியாது, பாவம் அணுக முடியாது, சாபம் அணுக முடியாது, தீமை அணுக முடியாது, கடன் அணுக முடியாது. இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கும்படியாக அவர் நமக்கு அக்கினி மதிலாக இருப்பது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தை நமக்கு அக்கினி மதிலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை இந்த மனிதர்களுக்கு அக்கினி மதில். ஒருவேளை கண்களுக்கு புலப்படாமல் இருக்கலாம், உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் அவர் அக்கினி மதிலா இருப்பதை. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நம்பிக்கையோடு நீங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது, அவர் உங்களுக்கு மதிலாக இருப்பதாக, குறிப்பாய் அவர் உங்களுக்கு அக்கினி மதிலா இருப்பதை நீங்கள் உணர முடியும். எபிரேயர் 1:7 இப்படி போட்டிருக்கிறது, ஆண்டவர் உங்களை பாதுகாக்கும்படி தம்முடைய ஊழியர்களை, தமது ஊழியக்காரர்களை அக்கினியாக உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய தூதர்களை, தம்முடைய வேலையாட்களை நம்மை பாதுகாக்கும்படியாக, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் பாதுகாப்பிற்காக. அப்படி பாதுகாப்பு இந்த 8வது மாதத்தில் அக்கினிமயமான பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். தம்முடைய வார்த்தையை அவர் அனுப்பி உங்களை பாதுகாக்கிறார். தம்முடைய ஊழியக்காரரை உங்களுக்கு அக்கினியாய் மாற்றி உங்களை பாதுகாக்கிறார். எபிரேயர் 12:29 போட்டிருக்கிறது, நம்முடைய தேவன் அக்கினியாயிருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படி சாதாரணமானவரா? அவருடைய பாதுகாப்பு சாதாரணமானதா? இல்லை, அவர் அக்கினியாயிருக்கிறார். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இப்படி சொல்லுகிறார். மத்தேயு 3:12 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது, தூற்றுக்குடை ஒன்று அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். இந்த மாதம் பதர்கள், உங்களுக்கு விரோதமாக வருகிற பதர் போன்ற காரியங்கள், எது உங்கள் பதர்? பதரை ஆண்டவர் இல்லாமலாக்க செய்வாராக. உங்களுக்கு விரோதமாய் பதர்கள் எழும்பி வருவதில்லை. என்ன பதர்? ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 41:22 இங்கே வாசித்து பார்க்கும் பொழுது, பார்வோன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். 7 விளைந்த கதிர்கள், 7 தீந்து போன கதிர்கள். இந்த 7 தீந்து போன கதிர்களும் இந்த 7 நல்ல கதிர்களை விழுங்கி போட்டதை யோசேப்பு இந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், இந்த பதர் பஞ்சத்தை குறிக்கிறது. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பஞ்சம் ஒரு பதர். அந்த பதரை நீக்குவதற்கு அவர் கையில் தூற்றுக்குடை இருக்கிறது. அவர் அக்கினியில் அதை சுட்டரிப்பார். உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய், வீட்டுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் பஞ்ச காலம் வருகிறதோ, ஆண்டவர் அந்த பஞ்சத்தை நீக்க போதுமானவராய் இருக்கிறார். இப்படி பஞ்சம் ஒரு பதராக இருக்கிறது. பாவம், சாபம், கண்ணீர், வேதனை, வியாதிகள் இந்த மாதம் உங்கள் பக்கத்தில் நெருங்குவதில்லை. காரணம், ஆண்டவரே உங்களுக்கு அக்கினியாய் இருக்கிறார். ஆண்டவரே உங்களுக்கு அக்கினி மதிலாக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும், சபையை, திருச்சபையை, மக்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். இந்த மாதம் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அக்கினி மதிலாயிருந்து நிச்சயமாய் உயர்த்த போதுமானவராய் இருக்கிறீரப்பா. உம்முடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறீர். இந்த மாதம் முழுவதும் தேவ கிருபை தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.